ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளர் காவல் நிலையத்தில் சரண். சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். வரும் 31ஆம் தேதி முதல் பயணத்தை தொடங்குவார் என கட்சியினர் தகவல். சென்னையில் தனியார் மினி பேருந்துகள் இயக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும். அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்க காங்கிரஸ் முடிவு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. திருச்செந்தூர் கடல் அரிப்பு தொடர்பாக தொடர்ந்து 3வது நாளாக ஆய்வு. ட்ரோன்கள் மற்றும் ஜிபிஎஸ் கருவி உதவியுடன் வல்லுநர் குழு தீவிரம். தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் வரும் 28ஆம் தேதி சென்னை, கோவை, சேலம் நகரங்களில் இருந்து இயக்க ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னையில் தனியார் மினி பேருந்துகள் இயக்க தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த காலங்களில் இல்லாத வகையில் சென்னையில் தனியார் மினி பேருந்து சேவைக்கு அரசு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். தனியார் மினி பேருந்துகள் இயக்க தமிழக அரசு அனுமதித்திருப்பதை போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியது என அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் பாஜக பேசினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே தேர்தல் கூட்டணி அமைந்துவிடும் என கூறினார். யார் வீட்டில் பணம் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடக்கிறது என கூறிய நயினார் நாகேந்திரன், ரெய்ட் மூலம் மிரட்டி அதிமுகவை கூட்டணிக்கு பணிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். அதிமுகவினர் தொடர்புடைய வீடுகளில் மட்டும் சோதனை நடக்கவில்லை என்றும், திமுகவினர் சம்பந்தப்பட்ட வீடுகளிலும் சோதனை நடத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். குடியரசு நாளையொட்டி தமிழக ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், RN ரவி தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்றதிலிருந்து தமிழர்களின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநரின் செயல்பாடுகளால் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கும் ஒப்புதல் தராமல் வேண்டுமென்றே ஆளுநர் காலம் தாழ்த்துகிறார் என செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே ஆளுநரின் செயல்களை கண்டிக்கும் வகையில் குடியரசு தின நாளில் அவர் அளிக்கும் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சியும் தேநீர் விருந்தையும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக செல்வ பெருந்தகை பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய உள்ளதாக கட்சி தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். வரும் 31ஆம் தேதி கோவை மாவட்டத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. நடிகர் விஜயின் தாவேகாவும் தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளதால் தமிழக தேர்தல் களம் பலமுனை போட்டிக்கு தயாராகும் சூழலில் இருக்கிறது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநரை ஒரு கும்பல் தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சம்பவத்திற்கு காரணமான 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேட்டுப்பட்டி தாத்தனூரை சேர்ந்த கோகுல்நாத் என்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்தை மெதுவாக இயக்கியபடி பேருந்து நிலையத்தில் நிறுத்திய பொழுது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பேருந்தை அவர் மெதுவாக இயக்கியதாக கூறி திடீரென்று பேருந்துக்குள் ஏறிய கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. கோகுல்நாத் அளித்த புகாரின் பேரில் சேலம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட நந்தகோபால், மணிகண்டன், அருண்குமார் ஆகிய 3 கைது செய்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என
போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 28ஆம் தேதி சென்னை கேளாம்பாக்கத்திலிருந்தும் சேலம், கோயமுத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் வரும் 29ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை கேளாம்பாக்கம், சேலம், கோயமுத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. www.tnstc.in இணையதளம் மற்றும் TNSTC அபிஷியல் ஆப் மூலமாகவும் பயணிகள் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் இருசக்கர வாகன பயணிகள் அனைவரும் அவசியம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் ஹெல்மெட் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தை பேரணியில் ஓட்டிச் சென்றபடி இதில் பங்கேற்றார். பேரணியின் ஒரு பகுதியாக 50 நபர்களுக்கு இலவச ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட்டன. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம் மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நிகழ்த்தினர். பேரணியின் இறுதியில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அனைவரும் சாலை பாதுகாப்பை கடைபிடிப்பது தொடர்பான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலையாப்பட்டி பகுதியில் பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலி அரிசி மூட்டைகள் தயாரித்து விற்பனை செய்தது தொடர்பாக அமலாக்க பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். முன்னணி அரிசி ஆலையின் பெயரை பயன்படுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தரம் குறைந்த அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கிடங்கு உரிமையாளர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் தொடர்ந்து கடல் அரிப்பு தடுப்பது தொடர்பாக 3வது நாளாக ட்ரோன் மூலம் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இதற்கான காரணத்தை கண்டறியும் விதமாக புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த குழுவினர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கடல் அரிப்பு தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவில் முன்பு இருந்து அமளிநகர் கடற்கரை வரை கடற்கரை ஓரம் நடந்து சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3வது நாளாக கடல் பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் GPS கருவிகள் உதவிகளோடு விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். இது தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. குடியரசு நாளன்று தமிழக ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சாசனத்தையும் குடியரசின் விழுமிகளையும் கூட்டாட்சி கோட்பாடுகளையும் சட்டமன்ற மாண்புகளையும் மதிக்காமல் தொடர்ந்து சிதைத்து வரும் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக நீட்டிக்க தகுதியை இழந்துவிட்டார் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குடியரசு தின தேநீர் விருந்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி இடங்களில் நடைபெறும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே ராசு என்பவரும் அவரது மகன் தினேஷ், மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் லாரி ஓட்டுநர் காசி ஆகியவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி என கூறப்படும் குவாரி உரிமையாளர் ராமையா தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் நவனசமுத்திரம் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நாளை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.